ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விலாக்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். எந்த ரெடிமேட் மசாலாவும் இல்லாமல் நம்மளே அரைச்சி செய்கிற மாதிரி இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 3 மராட்டி மொக்கு, 5-6 கிராம்பு, 2 நட்சத்திர சோம்பு, 2-3 பட்டை, அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை ஒரு 2 பிச்சு போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். நல்லா செவக்க வறுபடணும். பாதி வறுபட்டு வந்ததும் ஒரு 10-12 மிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாய் சேர்த்ததும் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. ரொம்ப நேரம் வறுத்தா கரிஞ்சு போயிடும். இதை எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். ஆறுனதும் மிக்சி ஜாரில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அதே பேன்லேயே 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, இது ரெண்டையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கிறேன். இது வதக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். இது கூட 2 தக்காளி முழுசாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பாதி வதங்கினதும் எல்லாத்தையும் நல்லா செவக்க பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கி கொடுக்கணும். மிக்சி ஜாரில் கொடுத்து பாதி அளவுக்கு நல்லா பொடிச்சிட்டு வந்துட்டேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன். அப்போ தான் நல்லா ஃபைனாக அரையும். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஆறின அந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவாக நான் அரைக்கணும். ஃபுல்லாக ஃபைனாக அரைக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு குக்கரில் தாளிப்பு கொடுத்துடலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் கடுகு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் குழம்புக்கு. அதனால சோம்பு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் மட்டனை சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ மட்டன் கழுவி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். குக்கரில் செய்யும்போது சீக்கிரமாக வேலை முடியும். அதுக்காக குக்கரில் செஞ்சுக்கிறேன். நீங்கள் பாத்திரத்தில் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். நான் மட்டனை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். 1 நிமிஷம் கலந்து கொடுத்துட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காம மசாலா பேஸ்ட்டை மட்டும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இதில் இருக்க தண்ணியெல்லாம் போய் மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததும் அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் மசாலாவில் இருக்க பச்சை வாசனை ஏதாவது இருந்துச்சுன்னா அது போயிடும். மசாலாவும் மட்டனில் சார்ந்து வரும். இப்போது மசாலாவில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் போய் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிக்சி ஜாரை அலசிட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததும் 2 முருங்கைக்காய் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு மட்டனை மட்டும் வேக வச்சுக்கலாம். இப்போது நான் மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கணும். நேச்சுரலாக கூலானதுக்கப்புறமா எடுத்துட்டு கறி வெந்துருச்சா அப்படிங்கிறத பார்க்கணும். வேகலைன்னா ஒரு 2 விசில் சேர்த்து விட்டுக்கோங்க. நம்ம கறியை பொறுத்து குக்கரை பொறுத்து மாறுபடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் கிரேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா 2 நிமிஷம் கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிக்கிறேன். 1 ஸ்பூன் மட்டும் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்காய் துருவல் போட்டால். நல்லா கொதித்து வந்ததும் இறக்குனா மட்டன் குழம்பு தயாராகிடும். சுட சுட சாதம், இது கூட மட்டன் குழம்பு. நான் 3 பேர் சேர்ந்து சாப்பிட்றதுக்காக ஒரே மாதிரி போடுறேன். நம்ம எப்படி சமைச்சாலும் சேர்ந்து சாப்பிட்றதே ஒரு தனி சுகம்தான். தயிர், வெங்காயம், 65, ரசம், அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.